நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அவதாரம். நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு நரசிம்மர் அவதாரம் கதை சொல்லப் போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்கள். பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அசுரன் ஹிரண்யகசிபு பிரம்மாவிடம் மரணமடைய முடியாத வகையில் வரம் பெறுகிறான். ஹிரண்யகசிபு, எனக்கு எந்த மனிதனாலும் எந்த விலங்காலும் பகலிலும் இரவிலும் இல்லை, மண்ணிலும் ஆகாயத்திலும் இல்லாமல் மரணம் ஏற்படக்கூடாது. பிரம்மா, ஸ்துத்யம், உனது வரம் வழங்கப்படுகிறது. அவன் தன்னை கடவுளாக எல்லோரையும் வணங்க ஹிரண்யகசிபுவின் மகன் பிரஹ்லாதன் நாராயணனை மட்டும் வழிபடுகிறான். தனது மகன் விஷ்ணுவை வழிபடுவதைக் கேட்டு ஹிரண்யகசிபு சினம் கொள்கிறான். பிரஹ்லாதனை கொல்ல பல முறைகள் முயற்சி செய்யப்படுகிறன. அவன் கோபத்தில், உன் கடவுள் எங்கே இருக்கிறான் எனக் கேட்கிறான். நீ சொல்வது உண்மை என்றால் அந்த தூணிலிருந்தும் வந்து காட்டட்டும். தூணிலிருந்து அறிமுகம் கொண்ட நரசிம்மருடன் விஷ்ணு தோன்றுகிறார். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை அரண்மனையின் வாசலில் பிடிக்கிறார். நரசிம்மர் இன்னும் கோபம் குறையவில்லை. தேவர்கள் பயம் கொள்கிறார்கள். பிரஹ்லாதன் நரசிம்மரை அமைதியாக வேண்டுகிறார். இறுதியில் அருளுடன் காண்கிறார். எண்ணம் இசை அனிமேஷன் சி. ரகுநாதன் தாம்பரம்.